பிரைஸ் தி லார்ட். எல்லோருக்கும் பெந்தகோஸ்து நாள் வாழ்த்துக்கள். பெந்தகோஸ்து நாள் என்பது தூய ஆவியானவர் இறங்கி சீடர்கள் எல்லோரையும் தம்முடைய வல்லமையால் நிரப்பிய மகிமையான நாள். இந்நன்னாள் எல்லோருக்குமே ஆவியானவருடைய செயல்பாடு இன்னதென்று அறியக்கூடிய நாளாக இருக்கின்றது. திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 1 இறைவார்த்தை 8. தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆவியானவர் நம்மிடம் வரும்போது நம்முடைய குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக மாற்றி விடுவார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளெல்லாம் ஒளியாக மாறிவிடும். வனாந்தரமான பாதையெல்லாம் செழிப்பாக மாறிவிடும். அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாமே திறந்துவிடும். நம்மை முழுவதும் ஆளுகை செய்து கொண்டிருக்கின்றவர் ஆவியானவர் தாம். நம்முடைய சொல், செயல், நடத்தை, நம்முடைய ஊன் இயல்புகள், கண், செவி, வாய், மூக்கு எல்லாவற்றையும் அவருடைய கட்டுப்பாட்டில்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆவியானவருடைய ஆளுமை நம்முடைய வாழ்வில் நிச்சயம் தேவை. இந்த பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்கள் இதயத்தை தெய்வீக சமாதானத்தால் நிரப்பி உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தி ஞானத்தோடும் தெளிந்த புத்தியோடும் அன்போடும் உங்கள் வாழ்வை அவர் நடத்துவாராக. என்றும் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை, அவருடைய ஒளி, அவருடைய வல்லமை பிரகாசிக்கட்டும். ஆமென். God bless you. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நீரப்புமையா. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே.